அல்லேலூயா சோத்திரம். இந்த நாள் கூட 46வது நாள் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாம் சோத்தரிக்கலாம். நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் பிரகாரம் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மளை நடத்தி கொண்டு வந்தாரு. கிருபை இயேசு ஊழியத்தின் முகாந்தரமாக கர்த்தர் இந்த வசனங்கள் இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு எல்லாருக்குமே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் நாம் சோதரிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாஸ்டர் முகாந்தரம் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தர் நம்ம நன்றியோடு சோதரிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வருடம் முழுவதும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்திருப்பாரு, புதிய நன்மைகளை கொடுத்திருப்பாரு, புதிய அற்புதங்களை எல்லாமே செய்திருப்பாரு. அதற்காக இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்த கிருபைக்காக நம்ம கர்த்தரை நன்றியோட நம்ம துதிக்கலாம். அது மட்டும் இல்லாம புதிய வருடத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க போறாரு. அதற்காக கர்த்தரை நாம சோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா சோத்திரம்.